வணக்கம். இந்த உரையில் நாம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 தொழில் சச்சரவுகள் சட்டம் 1947 உள்ள பிரிவுகளை பற்றி விரிவாக காணலாம். 1947ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நாள் முதல் இந்த சட்டம் அமலுக்கு வரும். பிரிவு 2 டெஃபனிஷன்ஸ் அல்லது வரையறைகள். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், உரிய அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இந்த தொழில்துறை சட்டங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால மத்திய அரசாங்கமும் இங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறது, மாநில அரசாங்கங்களும் இதில் சம்பந்தப்படுகின்றன. எனவே அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அந்தந்த இடங்களில் எந்த அரசாங்கம் உரிய அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட அரசாங்கம் என்பதை வரையறை செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கான முதல் வரையறை 2A. கீழ்காண்பவற்றை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கமே உரிய அரசாங்கம் ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். மத்திய அரசாங்கத்தினால் அல்லது மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் பெற்ற அமைப்பினால் நடத்தப்படுகின்ற தொழிற்சாலை அல்லது ரயில்வே கம்பெனி, அல்லது மத்திய அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட்ட தொழில்துறை என்று அறிவிக்கப்பட்டவை, அல்லது கப்பல் துறை தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 1948 பிரிவு 5A கீழ் உருவாக்கப்பட்ட கப்பல் துறை தொழிலாளர் வாரியம் டாக் லேபர் போர்டு தொடர்பான தொழில் தகராறுகள், அல்லது நிறுவனங்கள் சட்டம் 1956 கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அதன் கீழ் அமைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அல்லது ஊழியர்களின் மாநில காப்பீட்டு சட்டம் 1948 பிரிவு 3 கீழ் அமைக்கப்பட்ட இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948 ஊழியர்களின் மாநில காப்பீட்டு கழகம், அல்லது நிலக்கரி சுரங்க வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர விஷயங்கள் சட்டம் 1948 பிரிவு 3A கீழ் நிறுவப்பட்ட பொறுப்பாளர்கள் குழு, தட் இஸ் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ், அல்லது ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர விஷயங்கள் சட்டம் 1952 பிரிவுகள் 5A மற்றும் 5B ஆகியவற்றின் கீழ் அமைக்கப்பட்ட மத்திய பொறுப்பாளர்கள் குழு மற்றும் மாநிலங்களின் பொறுப்பாளர் குழுக்கள், அல்லது ஆயுள் காப்பீட்டு கழகம் 1956 பிரிவு 3 கீழ் அமைக்கப்பட்ட ஆயுள் காப்பீட்டு கழகம், அல்லது நிறுவனங்கள் சட்டம் 1956 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ONGC, அல்லது வைப்புத்தொகை காப்பீடு மற்றும் கடன் உறுதி கழகம் சட்டம் 1961 டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆக்ட் 1961 இதனுடைய பிரிவு 3 கீழ் நிறுவப்பட்ட வைப்புத்தொகை காப்பீடு மற்றும் கடன் உறுதி கழகம், கிடங்குகள் கழகம் சட்டம் 1962 இதனுடைய பிரிவு 3 கீழ் நிறுவப்பட்ட மத்திய கிடங்குகள் கழகம், அல்லது யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1963 பிரிவு 3 கீழ் நிறுவப்பட்ட யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அல்லது உணவுப் பொருட்கள் கழகம் சட்டம் 1964 பிரிவு 16 கீழ் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ச்சியான மாநிலங்களுக்காக அமைக்கப்பட்ட மேலாண்மை வாரியம், அல்லது இதே சட்டத்தின் பிரிவு 3 கீழ் நிறுவப்பட்ட இந்திய உணவுப் பொருள் கழகம், அல்லது இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் சட்டம் 1994 பிரிவு 3 கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்திய விமான நிலையங்கள் ஆணையம், அல்லது பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சட்டம் 1976 பிரிவு 3 கீழ் உருவாக்கப்பட்ட பிராந்திய கிராமப்புற வங்கி, அல்லது ஏற்றுமதி கடன் மற்றும் உறுதியளிப்பு கழகம், அல்லது இந்திய தொழில்துறை மறுசீரமைப்பு வங்கி, தேசிய வீட்டு வசதி வங்கி சட்டம் 1987 பிரிவு 3 கீழ் உருவாக்கப்பட்ட தேசிய வீட்டு வசதி வங்கி, அல்லது வான்வழி போக்குவரத்து சேவை, அல்லது வங்கி அல்லது காப்பீட்டு நிறுவனம், சுரங்கம், எண்ணெய் வயல், கண்டோன்மெண்ட் போர்டு, பெரிய துறைமுகம், பெறப்பட்ட முதலில் 51 விழுக்காட்டுக்கு மேல் மத்திய அரசின் கைவசம் இருந்தால் அத்தகைய நிறுவனம், இந்த பிரிவில் குறிப்பிடப்படாத பாராளுமன்றத்தின் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு கார்ப்பரேஷன் அல்லது மத்திய அரசு நிறுவனம், முதன்மை நிறுவனத்தால் நிறுவப்பட்ட துணை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசினால் கட்டுப்படுத்தப்படும் அல்லது மத்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி அமைப்புகள். மேற்கண்டவற்றையெல்லாம் பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கமே சம்பந்தப்பட்ட அரசாங்கம் என்று அழைக்கப்படும். 2. இதர தொழில் சச்சரவுகளை பொறுத்தவரையில் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள், முதன்மை நிறுவனங்களால் நிறுவப்பெற்ற துணை நிறுவனங்கள்,
மற்றும் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற அல்லது மாநில அரசுக்கு உரிமையான தன்னாட்சி அமைப்புகள் ஆகியவற்றை பொறுத்தவரையில் மாநில அரசாங்கமே சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அல்லது உரிய அரசாங்கம் என்று அழைக்கப்படும். தொழில் நிறுவனம் ஒன்றில் ஒப்பந்தக்காரர் ஒருவருக்கும் அவரிடம் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கும் முதலாக ஒரு தொழில் சச்சரவு எப்பொழுது எழுந்ததோ அப்பொழுது அந்த தொழில் நிறுவனம் எந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததோ, அது மத்திய அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது மாநில அரசாங்கம் இருக்கலாம், அந்த அரசாங்கமே உரிய அரசாங்கம் என்று கருதப்படும். பிரிவு 2AA ஆர்பிட்ரேட்டர். ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னா மத்தியஸ்தர் அப்படின்னு வைத்துக் கொண்டால் அதில் அம்பையர் என்பதையும் உள்ளடக்கியதாகும். ஒரு ஊழியரின் சராசரி ஊதியம் ஆவரேஜ் சேலரி என்பது, இப்போ ஒருவர் மாத கணக்கில் ஊதியம் பெறுபவராக இருக்கிறார் அப்படின்னு வைத்துக் கொண்டால் 3 கேலண்டர் மாதங்களில் அவர் பெற்ற ஊதியத்தின் சராசரி, அதுதான் அவருடைய சராசரி ஊதியம். வாரம் ஊதியம் பெறுகின்ற ஒரு ஊழியராக இருந்தால் 4 வாரங்களில் அவர் பெற்ற ஊதியத்தின் சராசரி ஆகும். தினசரி ஊதியம் வாங்குகிறவர் அப்படின்னாக்க அந்த ஊழியர் 3 முழு கேலண்டர் மாதங்கள் பணிபுரிந்திருந்தாலோ அல்லது 4 முழு வாரங்கள் பணிபுரிந்திருந்தாலோ 12 நாட்கள் முழுமையாக பணிபுரிந்திருந்தாலோ என்றைக்கு சராசரி ஊதியம் வழங்கப்பட வேண்டுமோ அந்த நாளுக்கு முந்தைய 12 நாள்களில் பெற்ற சராசரி ஊதியம், அதுதான் நம்ம சராசரி ஊதியம் அப்படின்னு சொல்றோம். மேலும் இவ்வாறு கணக்கிட முடியவில்லை என்றால் அந்த ஊழியர் எத்தனை நாள்கள் பணிபுரிந்தாரோ அத்தனை நாள்களுக்கு அவருக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தின் சராசரி. பிரிவு 2B அவார்டு அல்லது தீர்ப்பு என்பது தொழில் தகராறு அல்லது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர் நீதிமன்றமோ லேபர் கோர்ட் அல்லது தொழில்துறை தீர்ப்பாயமோ இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அல்லது தேசிய தொழில்துறை தீர்ப்பாயம் நேஷனல் ட்ரிபியூனல் ஆகியவை வழங்கிய இடைக்கால அல்லது இறுதி தீர்ப்பை குறிக்கும். பிரிவு 10A கீழ் வழங்கப்பட்ட தீர்ப்பும் இதில் அடங்கும். ஸோ 10A கீழே ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா அதுவும் அவார்டு என்று அழைக்கப்படும். பிரிவு 2BB பேங்கிங் கம்பெனி அல்லது வங்கி நிறுவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வரையறுக்கிறது. வங்கி நிறுவனங்கள் சட்டம் 1949 பிரிவு 5 கீழ் கூறப்பட்டுள்ள பொருளை குறிக்கும். வங்கி என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிளைகளை அல்லது வேறு நிறுவனங்களை கொண்டிருக்கலாம். இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, இந்திய தொழில்துறை சீரமைப்பு வங்கி, இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி, சட்டம் 1989 பிரிவு 3 படி உருவாக்கப்பட்ட இந்திய சிறுதொழில்கள் மேம்பாட்டு வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி, இந்திய ஸ்டேட் வங்கி, பேங்கிங் கம்பெனிஸ் அக்விசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் ஆக்ட் 1970 பிரிவு 3 கீழ் உருவாக்கப்பட்ட இதற்கு நிகரான புதிய வங்கி, பேங்கிங் கம்பெனிஸ் அக்விசிஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் ஆக்ட் 1918 கீழ் பிரிவு 3 கீழ் உருவாக்கப்பட்ட இதற்கு நிகரான புதிய வங்கி மற்றும் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிடரி பேங்க்ஸ் ஆக்ட் 1959 வரையறுக்கப்பட்டுள்ள துணை வங்கிகள் ஆகிய அனைத்தையும் பேங்கிங் கம்பெனி என்ற சொல் குறிக்கும். பிரிவு 2C போர்டு மீன்ஸ் எ போர்ட் ஆஃப் கன்சிலியேஷன் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் திஸ் ஆக்ட். அதாவது வாரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சமரச வாரியத்தை குறிக்கும். 2CC க்ளோஷர் அதாவது மூடுதல் என்றால் பணிபுரியும் இடத்தை முழுவதுமாகவோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ நிரந்தரமாக மூடிவிடுதல் என்று பொருள். 2DD கன்சிலியேஷன் ஆபீசர் அதாவது சமரச அதிகாரி என்பது இந்த சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ள கன்சிலியேஷன் ஆபீசர் அல்லது சமரச அதிகாரியை குறிக்கும். 2E கன்சிலியேஷன் ப்ரொசீடிங் என்பது சமரச அதிகாரி அல்லது வாரியத்தினால் எடுக்கப்பட்டுள்ள சமரச நடவடிக்கைகளை குறிக்கும். 2EE கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரி கட்டுப்படுத்தப்பட்ட தொழில்துறை பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கத்தினால் ஏதேனும் ஒரு சட்டத்தின் கீழ் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு தொழில்துறை, அதை நம்ம கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரி என்று குறிப்பிடலாம். கோர்ட் 2F கோர்ட் என்பது இந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ள விசாரணை நீதிமன்றத்தை குறிக்கும். 2G எம்ப்ளாயர் அதாவது பணி வழங்குபவர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா பணி வழங்குபவர் என்பது ஒன்று மத்திய அல்லது மாநில அரசாங்கங்களினாலோ அல்லது அவற்றின் துறைகளின் அதிகார அமைப்பின் கீழ் இயங்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ள அமைப்பு அல்லது அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனில் அந்த துறையின் தலைவர். ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட். 2 உள்ளூர் ஆட்சி அமைப்புகளாலோ அல்லது அவற்றின் சார்பாகவோ நடத்தப்படும் தொழிலாக இருந்தால் அந்த உள்ளூர் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி. லோக்கல் அத்தாரிட்டியா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த லோக்கல் அத்தாரிட்டியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இவங்களை தான் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்றோம்.
2 ஜிஜி எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ்னா செயற்குழு. ஒரு தொழிற்சங்கத்தினுடைய செயற்குழு அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டாக்க, ஒரு தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் அதனுடைய நடவடிக்கைகளை மேலாண்மை செய்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு, அது எந்த வகையான குழுவா இருந்தாலும் சரி, அதனிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால், அந்த அமைப்பே செயற்குழு என அழைக்கப்படும். அதுக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சிருக்கலாம். அது எந்த பெயர்ல அழைக்கப்பட்டாலும், அது தொழிற்சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை மேலாண்மை செய்வதால், அதுவே செயற்குழு என்று அழைக்கப்படும். 2 ஐ இண்டிபெண்டன்ட். வாரியம், நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் போன்றவற்றின் தலைவராகவோ அல்லது உறுப்பினராகவோ நியமனம் செய்யப்படும் ஒருவர் அத்தகைய வாரியம் அல்லது நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் ஆகியவற்றிடம் எடுத்துச் செல்லப்படும் தொழில் சச்சரவுடன் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாதவராக இருந்தாலும் அல்லது அத்தகைய சச்சரவுகளால் நேரடியாக பாதிக்கப்படும் தொழில்கள் ஆகியவற்றுடன் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாதவராக இருந்தாலும் அவர் சுயேட்சையானவர் என்று கருதப்படுவார். இந்த இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கு. அந்த ஒருத்தரை இப்போ ஒரு வாரியமோ அல்லது ஒரு நீதிமன்றமோ அல்லது தீர்ப்பாயமோ அதுல தலைவராகவோ அல்லது உறுப்பினராகவோ நியமிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த உறுப்பினர் இருக்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு தொழில சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஒரு நிறுவனத்துக்கூட அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அப்ப அந்த நீதிமன்றத்துக்கிட்ட அந்த விஷயத்தை எடுத்துட்டு போகும்பொழுது, அங்க ஏற்படுகிற ஒரு சச்சரவை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது, அவர் அந்த இடத்துல இருந்து தீர்ப்பு வழங்கினா அது சரியா இருக்காது இல்லையா? அதே மாதிரி அந்த அவரு சார்ந்திருக்கிற அந்த தொழில்கள், அந்த தொழில்ல அவர் தொடர்பு உள்ள தொழில்கள், அந்த தொழில்கள்ல ஏற்படுகின்ற சச்சரவுகள், அத அவர்கிட்ட கொண்டு போனாலும், அவர் அங்க தீர்ப்பு வழங்கினா அது சரியா இருக்காது. அதனால அவருடைய இண்டிபெண்டன்ஸ் அங்க இருக்காது. அதனால அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல அவர நாம இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அத்தகைய சச்சரவுடன் தொடர்புடைய அல்லது அதனால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் பங்குகளை, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் அவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். ஒருவர் வைத்திருக்கிறார் என்பதாலேயே அவர் சுயேட்சையானவர் என்பதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ இப்ப அவர் இண்டிபெண்டன்ட் தான். இண்டிபெண்டன்ட்னா அவர் ஒரு கம்பெனியோட ஷேர வச்சிருக்காரு. அந்த கம்பெனியோட ஷேர், அந்த கம்பெனியினுடைய ஒரு விஷயம் அவர் எந்த ஒரு போர்ட்ல இருக்காரோ அந்த போர்டுக்கு வருது. ஒரு சச்சரவு அங்க ஏற்பட்டு, அந்த சச்சரவு தீர்ப்புக்காக அவர் எந்த போர்டுல ஒரு தலைவராக இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்போ அவர் இண்டிபெண்டன்ட்டா இல்லையா அப்படின்னு கேட்டா, அப்போ இண்டிபெண்டன்ட் தான். வெறுமனே ஒரு கம்பெனில ஷேர மட்டும் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால, அவருடைய இண்டிபெண்டன்ஸ் போயிடும்னு நாம சொல்ல முடியாது. ஆனால் இத்தகைய நிலைமைகளில் அந்த நிறுவனத்தில் அவர் வைத்திருக்கிற பங்குகளின் தன்மை மற்றும் எல்லை ஆகியவை பற்றி அரசுக்கு அவர் தெரிவிக்க வேண்டும். அவர் எவ்வளவு ஷேர் வச்சிருக்காரு, எவ்வளவு பங்குகளை அவர் வைத்திருக்கிறாரு, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது பற்றி அரசாங்கத்திற்கு அவர் தெரிவிக்க வேண்டும். பிரிவு 2 ஜே இண்டஸ்ட்ரி. தொழில் அப்படின்னா என்ன? தொழில் என்பது வணிகம், வர்த்தகம், தொழில், உற்பத்தி அல்லது வேலை வழங்குபவர்களின் தொழில் மற்றும் தொழிலாளர்களின் விருப்ப பணி, சேவை, வேலை, கைத்தொழில் அல்லது தொழில்துறை பணி அல்லது தொழில் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். பிரிவு 2 கே இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு டெஃபனிஷன். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல ஆங்கிலத்துல பார்த்துடலாம் அத. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் மீன்ஸ் எனி டிஸ்பியூட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் ஆர் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்மென் ஆர் பிட்வீன் ஒர்க்மென் அண்ட் ஒர்க்மென் which is connected with the employment or non-employment or the terms of employment or with the conditions of labor of any person. ரொம்ப அழகான ஒரு டெஃபினிஷன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அல்லது தொழில் சச்சரவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இது ஒரு கருத்து வேற்றுமை. எதனை பற்றிய கருத்து, யாருக்கும் இடையில் எழுகின்ற கருத்து வேற்றுமை அப்படின்னு பார்த்தாக்க, ஊழியர்களுக்கும் இடையில், ஒர்க்கர்ஸுக்கும் இடையிலேயே உண்டாகியிருக்கலாம். அல்லது எம்ப்ளாயர்ஸ், பணி வழங்குபவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் இருக்கலாம். அல்லது பணி வழங்குபவர்களுக்கும் இடையிலேயே இருக்கலாம். சரி, இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு நபரை பணியில் அமர்த்துதல் அல்லது அமர்த்தாது இருத்தல், அதை பற்றி இருக்கலாம். அல்லது பணி வழங்குவதற்கான நிபந்தனைகள், என்னென்ன கண்டிஷன்ஸ் அதுல இருக்கலாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபர். அல்லது பணிச்சூழல், தட் இஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபர் ஆகியவற்றுடன் தொடர்புடைய சச்சரவு அல்லது கருத்து வேற்றுமையை குறிக்கும். அதிலிருந்து எழுகின்ற ஒரு சச்சரவு தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்றோம். இங்க கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சொல். அதுல எல்லா விஷயங்களும் அடங்கும். என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் லேபருக்கு, அவருக்கு எவ்வளவு ரெஸ்ட் இருக்கணும், அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கணும், எத்தனை மணி நேரம் அவர் வேலை பார்க்கணும், என்னென்ன மாதிரி வசதிகள் அவர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கணும், உட்கார்வதற்கு வசதி, அவர் குளிப்பதற்கு வசதி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடங்கியது தான் நம்ம கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு பெரிய அம்பர்லா டேர்ம் அது.
அல்லது டெர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னாக்கா, அவர் வேலை வழங்கும் பொழுது அவருக்கு சில டெர்ம்ஸ் குடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு பேரு டெர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட். ஸோ இதிலிருந்து எப்ப எந்த ஒரு பிரச்சனை எழுந்திருந்தாலும், அந்த பிரச்சனைய நாம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அல்லது தொழில் சச்சரவு அப்படின்னு குறிப்பிடுகிறோம். இந்த உரையில் நாம் இதுவரை இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 உடைய செக்ஷன் 2K வரையில் பார்த்திருக்கிறோம். மீதி இருக்கின்ற பிரிவுகளை பற்றி நாம் அடுத்த உரையில் விரிவாக பேசுவோம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.